போங்க போங்க. என்ன யாரு எங்க போறீங்க? ஐயா நாங்க எல்லாம் வாங்கிட்டோம், போயிட்டு வரோம். போயிட்டு வரீங்களா? கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. மரகதா மரகதா, மேலக்காரங்களா போறாங்களா? அனுப்பிச்சுடலாமா? அப்படி கேளு. ஏயா சொந்தமா நீ ஒண்ணும் செய்ய மாட்டேன், எல்லாம் அடுப்பங்கரை கேட்டு கேட்டுத்தானா? கேளு கேளு. போ போ, கொஞ்சாதி பக்கத்துல போய் நின்னுக்கும். நல்லா ஆசியாவும். என்ன சுருட்டு சுந்தரம் பிள்ள தனியா உட்கார்ந்து யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீர்? ஏதாவது பத்த வைக்கலாம்னா சுருட்டையாவது பத்த வைமியா? பார்வதி என்ன இங்க நின்னுகிட்டு இருக்கிற? இந்த பழங்கள் எல்லாம் எடுத்து பொம்பளைங்களை கொடுமா. போமா லட்சுமி, நீ கூட போ. என்னமா வெக்கப்படுற? என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டு மருமகன் நீதானே. இந்த வீட்டு மருமகளா? நாசமா போச்சு. ஆனா அபசகனம் முடிச்ச பயலே, முதல்ல எல்லாருக்கே நீ வெத்தலை பாக்கு எடுத்து கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கடா. நீ போய் விழு எல்லார் காலையும். நான் போய் மத்தவங்க காலில் விழணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பிறந்ததே தப்பு தான்டா. நீ பிறந்து விட்டு ரொம்ப நியாயமோ? அவன் ஏன்டா கேக்குற? என்ன கேளு சொல்றேன். நீ பிறந்து விட்டு ரொம்ப நியாயமோ? உண்மைதான்டா. இந்த உலகத்துக்கே தேவையில்லாதவங்க எல்லாம் இந்த ஊர்ல தான் பிறந்திருக்காங்க. அத ஒண்ணு உட்கார்ந்து இருக்கு பாரு. என்ன ஏன்பா பம்பு கிழக்குறீங்க? நீங்க ஜாலி கொண்டாடுறீங்க, நல்லா கொண்டாடுங்க. யாரு பண்ணது? இந்த ஊரு முன்சிப்பு ஒருத்தம் போதும் ஊரை கெடுக்க. லட்சுமி, பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வாங்க சாமி வாங்க சாமி. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க? வாங்க 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 வாங்க. இவர் தான் ஆனந்தர், சித்த வைத்தியர். நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரு. என் தோட்டத்து பங்களாவில குடி வச்சிருக்கேன். இவர் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். இவரு ராஜாங்கம்னு பேரு, அவருக்கு கதிரவேல்னு பேரு. அம்மாடி சாமியார் வந்திருக்காரு, சந்தன வெத்தலை கொடு. யாரு உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தானே அந்த பையன் தானே? அதே பையன் தான், அதே பையன் தான். பையன் எப்படி சும்மா தள தள தளன்னு தேங்காய் எண்ணெயில குளிப்பாட்டின மாதிரி MBBS படிச்சிருக்கான். நல்ல வேளை இன்னும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால தான் ரொம்ப பேர் உயிரோட இருக்காங்க. சிரிப்பு என்ன சிரிப்பு? அடே வெக்கமா? பரவாயில்ல. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் மாதிரி உலகத்துல பெண்களே கிடைக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே வெக்கப்பட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது, கல்யாணம் ஆன உடனே புருஷன் சிண்ட பிடிச்சுக்கிறது. எப்படியாவது இன்னைக்கு சம்பந்தத்தை பேசி முடிச்சிடணும். அந்த பையன் பக்கத்துல நம்ம லட்சுமி நின்னா சீதையும் ராமர் மாதிரி இருக்கு. கதிர்வேல், அவ்வளவு பெரிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மால ஒண்ணும் அதிகம் கொடுக்க முடியாது. நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம், பொண்ணை கொடுத்தா போதும். என்னமோப்பா, இந்த வீட்டுக்கு எல்லாமே நீதான். உன்னுடைய முயற்சியில தான் அவளுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். என் முயற்சி என்ன இருக்கு? எல்லாம் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கானே, அந்த பிள்ளையார் செயல். வரலாமா? அடே பிள்ளையார் பேர் சொன்னோட பிள்ளையார் தம்பதிகளே வந்தாச்சு. கணேச பிள்ளை வந்திருக்காரு. வாங்க. நான் மட்டும் வரலப்பா, பின்னால ராஜாங்கமே வந்துகிட்டு இருக்கு. வாங்க 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 எல்லாரும் வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. ஓடு. மெதுவா போடுறேன், மெதுவா போடுறேன். பிரிச்சு வாங்கண்டி, உட்காருங்க. ராஜாங்கா, இந்தாங்க. அப்ப ராஜாங்கா பேச்ச ஆரம்பிக்கலாமா? இன்னும் என்னப்பா பேசுறது? நீ சொன்னா சரிதான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன வாங்க போறோம், என்ன குடுக்க போறோம்ங்கறத கரெக்டா பேசிக்க வேண்டாம்? ஆமா, குடுக்கறதுன்னு பேசலாம். குடுக்கறதுக்கு இங்க என்ன இருக்குது? கட்டின சேலையோட தாலியை கட்டி கூட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஆமா ஆமா, எங்க அம்மா கூட எங்க அப்பா அப்படிதான் கட்டின புடவையோட கூட்டிட்டு வந்தாராம். பயமாவா அப்படியே சொல்லி மானத்தை வாங்குறானே, சும்மாடா. நீ சும்மா இருடா. இந்த பாருங்க, எங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யறோம். கூடுதல் குறைச்சலா இருந்தாலும் நீங்க அதை ஏத்துக்கணும். அவ்வளவுதானே. விடு. பொண்ணை கூப்பிடம்பா. பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. ஏன் பொம்பளை எல்லாம் நிக்கிறீங்க? நீங்களும் போங்க. அப்பா ஒண்ணுதான் சொல்றாங்க. ஐயா அவங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு. ஹாய் 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 ஹாய். உட்கார். ஒரு பாட்டு. பாட்டா?
எனக்கு பாட வராதே. பொண்ணையா? பொண்ணு பாக்குறதுன்னா பாட்டு இல்லாமையா? கொஞ்சம் இரு. அதுவேலே ஒரு பாட்டு. ஓயே சித்தா ரொம்ப நல்லா வாசிப்பா. லட்சுமி, ராமன் எத்தனை ராமன் அடின்னு ஒரு பாட்டு பாடுவில்ல, அது பாட்டு. ராஜாங்க, கணேச பிள்ளை என்ன அயோத்திக்கே போயிட்டீங்களா? கிராமத்துக்கு வாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க குடுக்குறீங்களா இல்ல நாங்க குடுக்கணுமா? இன்னொரு பாட்டு பாடினா மாப்பிள்ளைட்டு பணம் காப்பான் போல இருக்கு. சீக்கிரமா பேச. பேசுறது என்ன? பொண்ணை மட்டும் நீங்க கொடுங்க, பாக்கி நாங்க கொடுக்கணும். ஆஹா ஆஹா ஏந்திர பாத்தியாடா, இது இல்லடா கல்யாணம். நீயும் பிள்ளையா பிறந்திய. அவங்க ஆம்பளைங்களுக்குள்ள என்னவோ பேசிக்கிறாங்க. உனக்கு என்னப்பா? வெளியில வந்து அவனை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா இல்லையா? என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல, உடம்பு புடிச்சு விட்டான், வேற ஒண்ணு இல்ல. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அப்ப பேசி முடிச்சுக்கலாம்ல? முடிஞ்சது. நிச்சயதாம்பலம் இப்பவே, முகூர்த்தம் நாளைக்கே. ராஜாங்க, நீதானே நம்ம லட்சுமி கல்யாணம் வந்துருங்க. எனக்கு அன்னமல்லி இல்ல, ஆடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. போங்க போங்க. திருட்டு வர்றான், தவறும் சரியில்லை. என்ன ஏகாம்பரா? வாங்க வாங்க. ஐயாவுக்கு கொண்ட நீட்டு பத்திரிக்கை. லட்சுமி கல்யாணமா? ஏன் நடக்க கூடாதா? ஐயா ஏன் நடக்க கூடாது? நீதான் கல்யாணத்துக்கே தூது போனியாமே. கல்யாணத்துக்கு நான் தூது போவேன், கலவரம்னா நீங்க தூது போவீங்க. அப்பா என்ன புகை ஆரம்பிக்குது? இப்ப புகையுது, அப்புறம் எரியும். நாளைக்கு மாப்பிள்ளை ஊர்வலம், நாளைக்கு கல்யாணம். கேக்குது கேக்குது. கல்யாணம் தான் எப்படிதாங்க, கண்டவனையும் கூப்பிட வேண்டியிருக்குது. நல்லா சொன்ன இடம் பார்த்து. மரகதா மரகதா, இந்தாங்க லட்சுமி கல்யாணம், வந்து சேருங்க. லட்சுமிக்கு கல்யாணமா? ஆமாமா, இந்த சந்தோஷமா வெத்தமாக எடுத்துக்க. வலது கால எடுத்து வச்சு உட்காருப்ப. அண்ணி அண்ணி அண்ணி, இந்தாங்க மாங்கல்யம், உங்க கையால் எடுத்துக்கிட்டு போங்க. என்ன மாங்கல்யமா? இப்படி கொடுங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கும். என்ன பேச்சுங்க? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. நல்லா பண்ணுங்க. அஞ்சலம்மா, நீங்க தான் நிறைய புள்ள குட்டிக்காரி, நல்லா பண்ணுங்க. இருக்க சுமங்கலியா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா விடுங்களா ரெண்டு ஆசீர்வாதத்தை. இன்னும் என்ன? இவங்கதான் சுந்தரம் புள்ளேன்னு இந்த ஊருக்கே தலைமை முடிச்சிட்டு. உங்ககிட்ட எதை சொல்லணும் நாங்க? தாராளமா சொல்லட்டுமே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. உங்க அந்தஸ்து கௌரவத்தை பத்தி எல்லாம் மரகத நிறைய சொல்லி இருக்கு. அதுவா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? ஐயோ, வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சொல்லுங்க. பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நல்ல காரியம் நடக்க போற போது இந்த பைய போடுறீங்க. வலது கால முன்னால எடுத்து வச்சு போகணும். எல்லாம் நல்லது. அந்த தாயை பத்தி இப்படி ஒரு களங்கம் சொல்றது முறையா? ரகுநாதனுக்கு கல்யாணமான காலத்துல இருந்து பார்வதியை பத்தி எனக்கு நல்லது. அதுக்கப்புறம்
ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தானே தெரியும். பட்டணத்துல எதையும் மூடி வச்சிட முடியும், கிராமத்துல அது முடியுமா? எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. உங்க நன்மைக்காக உங்க காதல போட்டு வச்சேன், அவ்வளவுதான். ஐயரே வளர்த்தாதீங்க, கதையை முடிக்க சீக்கிரம். அந்த மடத்துல அர்த்தராத்திரியில அவளுக்கு அங்க என்னென்ன வேலை? நாமளாவது கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாம்? காய போல புள்ள நூலை போல சேலையம்பாங்க. நாளைக்கு இந்த பொண்ணு அப்படி இப்படின்னா நமக்கு தானே கேவலம். அவசரத்துல கல்யாணம் பண்ணி சாவகாசத்துல சங்கடப்படுறதுன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு உங்க நிம்மதி கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். பொண்ணை பார்த்தான் பூ போல இருக்குன்னா, கண்ணை பார்த்தான் கயலாட்டம் கண்ணுன்னா, கூந்தல் அழகும் குங்குமப்பூ நிறத்தழகும் சாந்தின் அழகும் தாமரைப்பூ முகத்தழகும் மயக்குதடா என்னை முடித்து விடடா பெண்ணைன்னா. கற்றா சாலியங்கிற எட்ரா காரன்ட்டா. ஏன் சொல்ல மாட்டான்? பெரியவங்களா பார்த்து முடிச்சு வச்சா ஒழுங்கா இருக்கும். மாப்பிள்ளை நீ இல்ல பார்த்த. நான் மட்டுமா பார்த்தேன்? நீங்களும் தான் பாத்தீங்க. நல்ல சம்பந்தம் நல்ல சம்பந்தம் குதிச்சீங்க. உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? இல்ல அவனைத்தான் சொல்லி என்ன பிரயோஜனம்? எனக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அப்ப இருக்காங்க. தம்பி, ஆறுவது சினம், பேசுவது பணம், மாறுவது குணம், கொதிக்கிறது மனம். ஐயோ துடிக்கிறது தமிழ். நான் வர்றேன். எங்க போற? அந்த சுருட்டு பயல நான் என்ன செய்கிறேன்? சுருட்டு புகையிலையை தூளாக்கி மூக்கில் ஊறினார். சுருட்டை பத்தி பேச்சு நடக்குது. வாங்க சுந்தரம் பிள்ளை. புலவர் நான் பாடுறாரா? அவருக்கு பாடுறதுதான் தொழில், அதனால பாடுறார். சில பயலுங்க பல தொழில் கத்து வச்சுக்கிட்டு இருக்கானுங்களே. கதிர்வேலுக்கு என்ன ஒரே துடிப்பு? ரத்த கொதிப்பு. உப்ப குறைச்சுக்க. இப்ப அப்படியே இருக்கட்டும், பின்னால குறைச்சுக்கலாம். ஏகாம்பரம், ஆ, உங்களுக்கு எதுக்கப்பா ஊர் விவகாரம்? கடையில உட்கார்ந்து வேலையை பார்க்காம. ஆமா ஆமா, எங்களுக்கு எதுக்கு ஊர் விவகாரம்? உங்களைத்தான் அதுக்குன்னே ஒதுக்கி விட்டாச்சே. புரியுது புரியுது. லட்சுமி கல்யாணத்துல வந்த ஆத்திரம் உங்களை எல்லாம் இப்படி பேச வைக்குது. இந்த காலத்துல நாய வேலை கேட்கறவன் கூட தாய் என்ன ஜாதின்னு கேட்கறான். உன் தாய் என்ன ஜாதி? என் ஜாதி. நீ என்ன ஜாதி? என் தாய் ஜாதி. அதுலதான் குழப்பம்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. எவன் சொன்னா? அதைத்தான் நான் கேட்கிறேன். எவன் சொன்னா? லட்சுமியோட தாயார பத்தி தப்பா எவன் சொன்னா? புதுசா வந்த மாப்பிள்ளை கிட்ட இல்லாத பொல்லாது எவன் சொன்னா? ஏகாம்பரம், அங்க பேசியா? தம்பி, அவன் இவன்னு சொல்லாதே. மரியாதை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா அது இதுன்னு சொல்லு. நல்ல ஆளியா? அது இதுன்னா மாடா கழுதையா? அதைத்தான் நான் சொல்றேன். இதுதான் சொல்லுச்சு. இந்த சுருட்டு தான் அந்த கொள்ளிய வச்சுச்சு. யோ, நல்லது கெட்டதை பத்தி பேச போனா இந்த ஊர்ல எவையா யோக்கியா இருக்கிறான்? ஆமா, உன் பையன் கூட ஒருத்தர் எடுத்துக்கிட்டு தான் போனா. ஏகாம்பரம், என் கோபத்தை கிளறாதே. கிழித்து முடிவை கழித்து ஒன்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கையா? யோ, இந்த கல்யாணத்தை மட்டும் நான் ஒழுங்கா நடத்தி வைக்கல. நான் ஒரு வீரனுடைய மகன். இலை என்னடா வீரங்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என் பேரை சொல்ற, இல்லன்னா இதையே தப்பா போய் வெளியில சொல்லிட்டு இருக்க போறான் அந்த ஆளு. பாக்குறேன் அந்த பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்னு. காட்டுறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. பாக்குறியா? பாக்குறியா? பாரு பாரு. அந்த பொண்ணு கல்யாணம் நடக்காது. இந்த சுருட்டும் அணையாது. அந்த பெண்களுடைய கண்ணீர் ஒரு சுருட்டு அணைக்காம விடாது. என்ன சபதமா? சவால். ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறியா? ஏத்துக்க. வா, வாயா பெரிய கொம்பை. என்னமோ இந்த ஊர் அதிகாரம் இவன் கையில இருக்குன்னு மிரட்டி பாக்குறான். இவங்க அப்ப அதிகாரமே நம்ம கையில இருக்கு. அவன் கிடக்கா சுருட்டு பையன்.